வணக்கமுடன் பிரபா உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் எனக்கு ஒரு முக்கியமான நாள், என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் பிறந்த நாளும். ஆமாங்க, இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். நான் இந்த உலகத்துக்கு இன்னையோட 25 வருடங்கள் ஆகிறது. என்னை விட வயசில் பெரியவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்னை வாழ்த்துங்க, என்னை ப்ளஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் என்னால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். என்னை விட வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்ல மனசோடு வாழ்த்தும்போது நான் நல்லாவே இருப்பேன், மகிழ்ச்சியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் என்னோடய பிறந்த நாள் வரும்போது ஏன்டா இந்த நாள்லாம் வருது, நம்ம இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். தனிமையில் உட்காந்து நிறையவே நான் அழுதுருக்கேன். அந்த நல்ல நாளில் கூட நிறைய பேச்செல்லாம் வாங்கிட்டு சாதாரண நாள் போல் கடந்து வந்த நாட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நினைக்கும்போது இப்போ கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னுடைய இத்தனை வருஷம் பிறந்த நாளில் ஒரே ஒரு பிறந்த நாளை நான் ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடினேன். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2021 என்னோடய தோழிகள் கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பிறந்த நாளை நான் கொண்டாடினேன். தோழிகள்னு சொல்கிறத விட சகோதரிகள் அப்படின்னு சொன்னால் தான் சரியாகவே இருக்கும். அது படிப்பையும் முடித்தோம், வெளியவும் வந்தோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. மீட் பண்ண கூட முடியலை. சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணிட்டோன்னா சின்ன ஹக், முடிஞ்சால் ஒரு கப் காஃபி, அவ்வளோதான் எங்களோட மீட். நாங்கள் கனெக்டடாக இருந்த காலம் போய் இப்போ காண்டாக்டில் தான் நிற்கிறோம். காண்டாக்டில் தான் இருக்கீங்களே, பேசலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பேசலாம். அப்படி பேசும்போது இவ்வளோ நேரம் யார் கூட பேசுகிற அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அங்கே வருது. நீங்கள் சொல்லலாமே ஃப்ரெண்டு கூட தான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு, அதுக்கு நம்பணுமே, ஸ்பீக்கரில் போடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட பேசும்போது எப்படி பேசுவோம்? கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து தானே பேசுவோம். நான் மட்டும் என்ன அதில் என்ன விதிவிலக்கா? அதனால் பேசுகிறதையும் அவாய்ட் பண்ணிட்டோம். மிஞ்சி போனால் வாட்ஸ்அப்பில் ஹாய் ஹவர் யூ, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, அதை விட்டால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அவ்வளோதான். இதோடையே முடிஞ்சிருது. எங்களுக்குள்ளே படிப்பில் தான் போட்டிகள், சின்ன சின்ன சண்டைகள் வருமே தவிர ஒருத்தவங்க எந்த இடத்துலையுமே எப்போவுமே யாருக்காகவும் விட்டு கொடுத்ததே இல்லை. நான் என்னோடய குடும்பத்தில் இருந்தவங்க கூட சந்தோஷமாக இருந்ததை விட, என்னோடய உறவினர்கள் கூட சந்தோஷமாக இருந்ததை விட, நான் உங்கள் கூட இருந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தேன். என்னோட சின்ன சின்ன வேலைகளை கூட என்னை செய்ய விட மாட்டாங்க. அவங்களே தான் செய்வாங்க. நான் என்ன பண்ணால் நல்லா சாப்பிடுவேன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணாங்க. ஒவ்வொரு வாயவும் ஊட்டி விடுவாங்க. வயிறு மட்டும் நிறையிற அளவுக்கு ஊட்டி விட மாட்டாங்க. நெஞ்சே நிறையிற அளவுக்கு, மனசே நிறையிற அளவுக்கு ஊட்டி விட்டு பழக்கப்படுத்தி இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா நானாக எடுத்து ஒரு வாய் சாப்பிட்றது கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட்டு உயிர் வாழ்கிறதுக்கு இவ்வளோ, அவ்வளோதான் சாப்பிட முடியுது. நம்ம கல்லூரி படிப்பை முடித்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னுமே ஏக்கங்கள், நான் அவங்களெலாம் பார்த்துட மாட்டேன், நான் திரும்பி இந்த நாட்கள்லாம் நமக்கு வராதான்னு ஏங்கிட்டே இருக்கேன். சில டைம்ஸ் உங்கள் புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு நான் ஓன்னு அழுதுருவேன். காரணமே இருக்காது, சாப்பிடக்கூட தோணாது, அந்த அளவுக்கு ஆயிரும். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சரி, ஓகே கைஸ். இப்போ நான் எவ்வளோ அன்லக்கி அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன், கேளுங்க. மற்றவங்க இவ அதிர்ஷ்டசாலி இல்லை, துரதிர்ஷ்டசாலி, ராசி கெட்டவ அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ நானே நான் ஒரு ராசி கெட்டவ, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு விதி அவ்வளோ என் வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்றேன். ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. நம்ம ஒரு பொருள் எடுக்கும்போது தவறுதெல்லாம் கீழே போடுவோமா? அது எப்போவாவது தானே நடக்கும். எப்போவுமே நடந்தால் எப்படி? அதுதான் என்னோடய வாழ்க்கையில் நடக்கும். நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ ஒரு சில பொருள்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எடுக்க சொல்லுவாங்க, இல்லை வீட்டிலேயே இருக்கிறவங்க எடுக்க சொல்லுவாங்க இல்லையா? அப்படி எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துடும். நான் நல்லா தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க,
இது என்ன கையோ, எதை எடுத்தாலும் டப்பு டப்புன்னு கீழே போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் யோசிப்பேன், ஒரு வேளை வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளை, நமக்கு தான் எடுக்க தெரியல போல், நம்ம கீழே போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பேன். நம்மளும் வளர்ந்தாக்க அந்த அக்கா மாதிரி இருப்போம், இந்த அம்மா மாதிரி இருப்போம் அப்படின்னு வந்துட்டு நினச்ச காலங்கள்லாம் உண்டு. வளர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, நான் வந்து நல்லா கான்சியஸாக தான் இருக்கேன். நல்லா தெளிவாக தான் அந்த பொருளை போய் எடுக்கிறேன். நல்லா டைட்டாக பிடிச்சி இறுக்கி தான் எடுக்கிறேன். இருந்தாலுமே வந்துட்டு அந்த பொருள் வந்து கீழே தான் விழுகுது. அது வந்து எனக்குமே தெரியல, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான காரணங்கள் என்னன்னே தெரியல. ஆனால் பழி மட்டும் வந்துட்டு என் பேரில் வரும், அவ்வளோதான். ஒரு சிலர்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, உன்னால் தான் வந்துட்டு நாங்கள் பிரிஞ்சோம், நீ இருக்கிறதுனால தான் இந்த வீட்டுக்கு வந்து ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகே, அதை அப்படியே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நம்மளால தான் இதெல்லாம் நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர்லாம் வந்துட்டு கேட்டிங்களே, நீ ஏன் வந்துட்டு யார் எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கான பதில் வந்து இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்னங்க தெரியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஒருத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது அந்த குழந்தைக்கு சாப்பிட்ணுன்னு தானே தோணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி மாதிரியே வந்துட்டு அது ஒரு சண்டே. நான் வந்துட்டு அப்போல்லாம் எங்கள் தெருவில் வந்துட்டு எந்த ஒரு பசங்களும் சின்ன குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க. ரோட்டுக்கு தான் போகணும், இங்கேருந்து பக்கத்து தெருவுக்கு போகணும், மெயின் ரோடு. அங்கே தான் என் செட்டு பிள்ளைங்க, என்னை விட சின்ன பிள்ளைங்க இப்படிலாம் இருப்பாங்க. அவங்க கூட தான் போய் விளையாடணும். அப்படி விளையாடுறதுக்காக போகிறேன். அங்கே பக்கத்தில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில். நானும் போய் அங்கே உட்கார்றேன். நான் எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு கூட நான் கேட்கல. அவங்களா பேசிக்கிறாங்க. எது கொடுத்தாலும் இது வந்து வாங்கிட்டே இருக்குது, வேணானே சொல்ல மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை விட ஒரு 3 வயசு சின்னவ என் கூட இருக்கா. அவள் கூட வந்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க. இவ வந்துட்டு எதுவுமே வேணான்னு சொல்கிறா, ஆனால் இவ எது கொடுத்தாலுமே வாங்கிக்கிறா அப்படின்னு வந்துட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்துட்டு நான் வேணான்னு சொன்னேன். அப்படி சொல்லும்போது வந்துட்டு சொன்னாங்க, இது என்ன சொன்னதுக்கு போதனையா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொருளை வந்துட்டு நான் எப்படி நான் சாப்பிடுவேன்? அடுத்த நிமிஷம் சாப்பிடவும் முடியாமல், தூக்கி போடவும் முடியாமல் சாப்பிட்டுட்டேன். சாப்பிடலன்னு சொல்ல, சாப்பிட்டுட்டேன். திரும்பி அந்த இடத்துல ஒரு நிமிஷம் இல்லை, கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு எடுத்தங்க முடிவு, யார் எது கொடுத்தாலும் இனிமேல் நம்ம வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸே எது கொடுத்தாலும் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் அப்படி சொல்லி தான் பழக்கம் ஆயிடுச்சு. அவளையே என்னோட பெற்றவங்களே எனக்கு ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, இது உனக்கு தான், இதை நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த பொருளை வந்து நான் என் கையால் இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு எடுக்கவே நான் மாட்டேன். இப்போ நான் வேலைக்கு போகிறேன். எனக்கு சண்டேனா, இன்றைக்கி சண்டேனா நாளைக்கு எனக்கு தேவையான அத்தனை ஸ்நாக்ஸு நானே வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். இதில் அந்த வயசில் எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? இன்றைக்கி யாரும் குழந்தைங்கள அப்படி பேசாதீங்க. அன்னைக்கு என்ன அப்படி பேசின வாயே இன்றைக்கி வந்துட்டு நீ வந்துட்டு எது கொடுத்தாலுமே வேணான்னு சொல்கிற அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போட்டு கையில் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அப்பயும் நான் சாப்பிட மாட்டேன். உடனே எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவேன், அவ்வளோதான். இந்த குட்டி விரல் இருக்கு இல்லையா, இது இருந்தால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது அதிர்ஷ்டம் தான். எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. அது வந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்க, எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். சரியா? இப்போ வந்துட்டு நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த தப்பில் வந்து நீங்கள் மாட்ட மாட்டீங்க, நாங்கள் மாட்டிக்குவோம். நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. அதுதான். இப்போ வந்துட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற ஹெட்டு வந்து ஒரு ரெக்கார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். கொடுக்குறாங்க, உங்களை ரைட் பண்ண சொல்லிவிட்டு, அங்கே இருக்கிற பென் எடுத்து அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எழுதிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுலேருந்து இங்கு லீக் ஆகுதா? அதை எப்படியோ சரி பண்ணலான்னு பார்க்குறீங்க, உங்களால் முடியல. சரி, அங்கேருந்து தப்பிக்கணுன்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டீங்க. நான் இப்போது பின்னாடி இருந்து வரேனா, அப்படி வரும்போது எதர்ச்சா வந்துட்டு அந்த ரெக்கார்டை பார்க்குறேன். என்னது, ஐயோ இப்படி இருக்குன்னு நான் வந்துட்டு பார்த்துட்டு அதை சரி பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அப்போது உங்களுக்கு வேலை கொடுத்தா அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்துட்டு வராரா. நீங்கள் என்ன பண்ணுற, இந்த வேலையை நான் உனக்கு கொடுக்கலையே, அவங்களுக்கு தானே கொடுத்தேன், என்ன இவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு வந்துட்டு எங்களையே கேள்வி கேட்பாங்க. அதுதாங்க வந்துட்டு எங்களுடைய ராசி, இதுதான் எங்களோட அதிர்ஷ்டம்.
வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டியது எண்டில் சொல்கிறேங்க, மறந்துவிட்டாங்க சொல்கிறதுக்கு. ஐயோ, இடையில சிரிப்பு வருதே. ஓகே. என்னையை போலவே இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். டாட்டா, பாய் பாய். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.